வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். ஸோ என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நிறைய பேர் ஆக்சுவலாக இந்த டைப்ஸ் என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்குன்னா, லைக் பிளாக் ஹேட் ஹேக்கர், ஒயிட் ஹேட், கிரே ஹேட், இந்த மாதிரி மெத்தடில் தான் இன்னும் நிறைய பேர் அந்த மென்டாலிட்டியில் தான் இருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர். ஓகே, ஸோ ஒரு டெஸ்டிங்க்குன்னு வரும்போது லைக் டைப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஓகே, பேர் அதே பேராக இருந்தாலும் ஆனால் அது பேக்கெண்டில் இருக்க அந்த கான்செப்ட் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த வெப் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கில் நம்மளுக்கு என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்டர்னல் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் எக்ஸ்டர்னல் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக இன்டர்னல் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்னு வரும்போது நேம்லேயே நம்மளுக்கு தெரியுது, லைக் ஒரு பர்டிகுலர் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே அவங்களோட பர்டிகுலர் லேன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி அப்போ டெஸ்ட் பண்ணுறது தான் அந்த இன்டர்னல் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டர்னல் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் எதுக்கு ஆக்சுவலாக பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்வர் அவங்களோட லேன்குள்ளே தான் செட் ஆகிருக்குன்னா, ஒரு டெஸ்டர் ஃபயர்வால்குள்ள இருக்கிற ஒரு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணும்போது ஹீ மே கெட் டிஃப்ரெண்ட் வர்னபிலிட்டிஸ். ஏன்னா ஃபயர்வால்க்கு வெளியில் இருக்கும்போது நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சினாரியோ, ஃபயர்வால் உள்ளே இருந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சினாரியோ இருக்கும். ஸோ அந்த ரெண்டு சினாரியும் டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பென் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் ஆப்வியஸாக இப்போ நான் நேம் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்டர்னல் பென் டெஸ்ட். ஸோ எக்ஸ்டர்னல் பென் டெஸ்ட் ஒரு ஹேக்கர் எப்படி ஒரு அப்ளிகேஷனை இன்டர்செப்ட் பண்ணி அதில் இருக்க வர்னபிலிட்டிஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாரோ அதே டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸும் அதே மெத்தட் மூலிமா தான் பண்ணுவாங்க. ஓகே, லைக் இது ஃபயர்வாலுக்கு வெளியில். ஸோ இதில் இன்னொரு டைப் ஆஃப் நேம் கூட இருக்குது, லைக் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அண்ட் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா உங்களுக்கு வெறும் யூஆர்எல் தவிர வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, வெறும் யூஆர்எல் மட்டும் கொடுப்பாங்க. இப்போ ஒரு அப்ளிகேஷனில் லாகின்ஸ் இருக்குன்னா அந்த லாகின் கிரெடென்ஷியல்ஸ் கூட உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஸோ வெறும் யூஆர்எல் மட்டும் கொடுத்துருவாங்க. அந்த யூஆர்எலை வச்சு தான் ஒரு அட்டாக்கர் எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணுவாங்கன்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கோ அதே மென்டாலிட்டியை யூஸ் பண்ணி தான் இந்த செக்யூரிட்டி டெஸ்டர்ஸும் பண்ணுவாங்க. ஸோ பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கில் ஆப்வியஸாக யாருக்குமே கிரெடென்ஷியல்ஸ் தரமாட்டாங்க. இதுவே ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸாக உங்களுக்கு யூஆர்எலும் கொடுப்பாங்க, அது இல்லாமல் லாகின் பண்ணுறதுக்கான கிரெடென்ஷியல்ஸும் கொடுப்பாங்க. எதுக்காகனா லைக் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்க வர்னபிலிட்டிஸ், லாகின் பண்ணதுக்கப்புறம் ஆப்வியஸாக நீங்கள் ஆத்தென்டிகேட் ஆகிடுவீங்க, அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே இருக்கிற வர்னபிலிட்டிஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கை பர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நிறைய கம்பெனிஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கிரே பாக்ஸ் தான், விச் மீன்ஸ் ஒயிட் பாக்ஸும் இருக்கும் பிளாக் பாக்ஸும் இருக்கும், ரெண்டு சினாரியும் உங்களை டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக டைப்ஸ் ஆஃப் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது சம்டைம்ஸ் உங்களுக்கு இன்டர்வியூ பேஸில் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே கைஸ், ஏன்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும், லைக் இன்டர்னல்னா என்ன, ஒயிட் பாக்ஸ்னா என்ன, பிளாக் பாக்ஸ்னா என்ன, கிரே பாக்ஸ்னா என்ன. ஓகே, இந்த மாதிரி லைக் பாக்ஸ் டெஸ்டிங்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே கைஸ், so that's all from my side. So thank you so much for watching this video.